மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாள்தான் மாசி மகம். இந்நாளில் இந்துக்கள் விரதமிருந்து வழிபடுவர். மாசி மகம் இன்னல்களை நீக்கும் திருவிழா. மாசி மகம் பௌர்ணமி தினத்தன்று விரதம் இருந்தால் செல்வங்கள் பெருகும். வருண பகவானுக்கு தோஷம் நீங்கிய நாள் மாசி மகம். மாசி மகத்தன்று குல தெய்வத்தை வழிபடுவதும் தரிசிப்பதும் மகத்தான பலன்களை அள்ளித்தரும். மாசி மகம் 2024 எப்போது கொண்டாடப்படுகிறது? யாருக்கு விரதமிருந்து வழிபட்டால் 7 ஜென்ம பாவமும் விலகும்? விரத பலன்கள். மாசி மகத்தன்று எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும், வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்கள் மற்றும் கோவில் பற்றிய வரலாறு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம கடவுளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது மகா சிவராத்திரிக்கு அடுத்து வரும் முக்கியமான நாள். மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியுடன் வருகின்ற மகம் நட்சத்திர நாளையே மாசி மகம் என்போம். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் சிறப்பானதாக இருக்கும். அன்றைய தினம் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடைபெறும். அதேபோல பௌர்ணமிக்கு என்று தனி சிறப்பு இருந்தாலும் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுவது மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நாளைத்தான். மாசி மகத்தின் வரலாறு கதை. தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் வள்ளலா என்ற அரசன் ஒருவன் வாழ்ந்து வந்தார். மன்னருக்கு தனது இறுதிச் சடங்குகள் மற்றும் ஷ்ராத் சடங்குகளைச் செய்ய சந்ததியினரை விட்டுவிடவில்லை என்று மிகவும் வருத்தப்பட்டார். சிவபெருமான் தனது கருணையுடன் ஒரு சிறிய பையனின் வடிவத்தில் மன்னரின் முன் தோன்றி அவரது இறுதி சடங்குகள் மற்றும் ஷ்ராத் சடங்குகளைச் செய்வதற்கான தனிப்பட்ட பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்தார். மாசி மகம் அன்று மன்னன் மறைந்தார். அன்றே இறைவன் சிவபெருமான் அவதரித்து அரசனின் இறுதிச் சடங்குகளைச் செய்தார். இந்த நாளில் புனித நீராடுபவர்கள் தனது ஆசீர்வாதத்துடன் முக்தி அடைவார்கள் என்றும் இறைவன் உறுதியளிக்கிறார். சிவனிடம் சக்தியே பெரியது என விவாதித்ததின் பலனாக சிவனின் சாபம் அன்னை பார்வதி தேவிக்கு வந்து விழுந்து வலம்புரி சங்காக மாறியது. அப்பொழுது அன்னை பார்வதி யமுனை நதியில் தாமரையில் தவமிருந்தார். அப்பொழுது மன்னன் தக்ஷ பிரஜாபதி தன் இணையாளுடன் சென்று யமுனை நதியில் நீராடினான். அப்போது வலம்புரி சங்கினை அவர் கையில் எடுத்ததும் எண்ணி பார்க்காத வகையில் அழகிய பெண் குழந்தையாக அந்த சங்கு மாறியது. இதைக் கண்டு அவர் திகைப்புற்றார். அந்த பெண் குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்று தாட்சாயினி என பெயரிட்டு வளர்த்தெடுத்தார். இப்படி அம்பிகை வலம்புரி சங்காக கிடந்து தாட்சாயினியாக உருவெடுத்த நாளும் மாசி மகம்தான். வருண பகவானுக்கு ஒருமுறை கடுமையான தோஷம் பிடித்துவிட்டது. எனவே அவர் கட்டப்பட்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார். வருணன் கடலில் வீசப்பட்டதால் உலகில் மழை பொழியாமல் வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டது. அனைத்துயிர்களும் அதிகத் துன்பம் அடைந்தன. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று வருண பகவானை விடுவிக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்தனர். அவர்களின் பிரார்த்தனையைக் கேட்ட சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். அவ்வாறு வருண பகவான் விடுதலை பெற்ற நாள் மாசி மாத மகம் நாளாகும். அதனையே நாம் மாசி மகத்திருநாளாக கொண்டாடுகிறோம். மேலும் விடுதலை பெற்ற வருண பகவான் சிவபெருமானிடம் நான் கடல் நீரில் கட்டப்பட்டு இருந்தபோது தங்களை நோக்கி பிரார்த்தனை செய்ததால் என்னுடைய தோஷம் நீங்கியது. அதேபோல் இந்த நாளில் புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி தங்களை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்களின் பாவங்கள், தோஷங்கள், துன்பங்கள் அனைத்தும் நீங்க அருள்புரிய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். சிவபெருமானும் வருண பகவான் கேட்ட வரத்தை வழங்கினார். இதையடுத்து அன்று முதல் புனித நீராடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. இதேபோல் மேலும் பல நிகழ்வுகளை புராணங்கள் கூறுகின்றன. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்தது மாசி மகம் நாளில்தான். திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்ததும் வராக மூர்த்தியாக அவதாரம் எடுத்து பூமியை காத்ததும் மாசி மகத்தன்றுதான். அதனால் பெருமாளை வழிபட்டால் அவரின் பரிபூரண ஆசிகள் கிடைப்பதுடன் ஐஸ்வர்யங்கள் பெருகும். மாசி மகம் பௌர்ணமி வழிபாடு. தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுவது மாசி மாதம். இந்த மாதம் முழுவதும் கடலாடும் மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்வார்கள். மாசி மாத நாள்களில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு வந்தால் எல்லாவிதமான தோஷங்களும் பாவங்களும் விலகி அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுபவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும். மற்றும் அந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்து வந்தால் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரச்சனைகள், சண்டைகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை சிறக்கும். விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சிவசிந்தனையுடன் சிவன் கோவிலுக்குச் சென்று தரிசனம் செய்ய வேண்டும்.
மேலும் மாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி திருநாள் கலைவாணிக்கு உகந்த திருநாள் என்கின்றன பல்வேறு ஞான நூல்கள். மாசி மாதம் முழுவதும் சரஸ்வதி அந்தாதி போன்ற துதிப்பாடல்களைப் பாடி வண்ண மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் அனைவரும் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரதம் இருந்து பக்தியுடன் கடவுளை தரிசித்து வந்தால் குழந்தைப் பேறு உண்டாகும் என்று புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது. மாசி மகம் பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமான், மகாவிஷ்ணு மற்றும் முருகப்பெருமான் ஆகிய தெய்வங்கள் இருக்கும் ஆலயங்களில் விசேஷ அலங்காரங்கள், அபிஷேகம், ஆராதனை, யாகங்கள் நடைபெறும். மற்றும் மாசி மகம் அன்று 3 தெய்வங்களையும் வழிபட்டால் இந்த பிறப்பு மட்டுமல்லாமல் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகியோடும். அதேபோல் மாசி மகத்தின் போது அதிகாலையில் எழுந்து நீராடி பக்தியுடன் துளசி கொண்டு மகாவிஷ்ணுவை வழிபட்டு வந்தால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும். அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட வாழ்வில் இன்பமும் வெற்றியும் கிடைக்கும். சரஸ்வதியை மனமுள்ள மலர்களால் வழிபட்டால் செல்வங்கள் அதிகரிக்க மற்றும் நினைத்த காரியங்கள் நிறைவேற விரதம் இருந்து அம்பிகையை வழிபடுவது நல்லது. மேலும் அன்று சத்ய நாராயண பூஜை மற்றும் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அம்மன் மற்றும் முழு சந்திரனை வழிபடுவது நன்மையை தரும் என்பது நம்பிக்கை. மாசி மகத்தன்று புனித நீராடுபவர்கள் விரதமிருந்து கடவுளை வழிபாடு செய்தால் நோய் நொடியில்லா வாழ்வு மற்றும் உலகையே கட்டி ஆளும் பேறு கிடைக்கும். உங்கள் வாழ்வில் இருக்கும் சகலவிதமான துன்பமும் விலகி வளமான வாழ்க்கையை அடைய முடியும். சிவ தீட்சை பெற உகந்த நாளாக மாசி மகம் இருப்பதால் சிவனை மனமுருகி நினைத்துக் கொண்டால் புண்ணியம் பலமடங்கு பெருகும். ஞான மற்றும் முக்திக்கு காரணமான கேது பகவான் மகம் நட்சத்திற்கு அதிபதி. அதனால் மாசி மகத்தன்று நவகிரக சன்னதியில் வஸ்திரம் சாற்றி கேது பகவானை வழிபட்டால் அறிவாற்றல் சிறக்கும். மகம் நட்சத்திரம் பித்துக்களுக்கு உரிய நட்சத்திரம் என்பதால் மாசி மகத்தன்று முன்னோர் வழிபாடு செய்வதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் குடும்ப நலனை பெருக செய்யும். இந்த வருடம் மாசி மகம் என்பது தமிழ் மாதம் மாசி 12ஆம் தேதி, ஆங்கில மாதம் பிப்ரவரி 24 சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. மாசி மகம் தொடங்கும் நேரம் ஆங்கில மாதம் பிப்ரவரி 23ஆம் தேதி மாலை 7:25 முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி மாலை 6:51 வரை. வரும் மார்ச் 10ஆம் தேதி பங்குனி மாதம் பௌர்ணமியின் சிறப்பு வீடியோ உங்களுக்காக விரிவாக போடப்படும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.